வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் ரைட்ஸ் இஷ்யூ, பிளாக் டீல், ஸ்டேக் அக்விசிஷன் டீடைல்ஸை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது ஹில்டன் மெட்டல் ஃபோர்ஜிங். இவங்க 31.99 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமா இவங்க 1.12 crore ஷேர்ஸை கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பத்தி பார்த்தலாம். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா December 26 கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூவா இருக்கு. இஷ்யூ பிரைஸ் 28.32 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவா 14:29 கொடுத்துருக்காங்க. 29 ஃபுல்லி பெய்ட் ஷேர் ஹோல்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 14 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் January 5 இருந்து 11 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டா January 8 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பாத ஷேர் ஹோல்டர்ஸ் January 5 இருந்து 8 அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்து அதுக்கான கேஷை எடுத்துக்கலாம். மோட்ஸ் ஆஃப் அப்ளைங் ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் வழியா அப்ளை பண்ற விதம் எளிதான முறையா இருக்கும். வினீத் லேப்ஸ் இவங்களும் ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. இஷ்யூ சைஸா 29.96 crores ரைட்ஸ் இஷ்யூ இவங்க கொண்டு வராங்க. இது மூலமா 99.87 lakh ஷேர்ஸை இவங்க கொடுக்குறாங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா December 23 கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூவா இருக்கு. இஷ்யூ பிரைஸா ஒரு ஷேருக்கு 13 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவா 13:12 கொடுத்துருக்காங்க. 12 ஃபுல்லி பெய்ட் ஷேர் ஹோல்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 13 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் January 1 இருந்து January 21 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டா January 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பாத ஷேர் ஹோல்டர்ஸ் January 1 இருந்து 16 அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வித்து அதுக்கான கேஷை எடுத்துக்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல ஜப்பான் பேஸ்டு MUFG நிறுவனம் 20% ஆஃப் ஸ்டேக் அக்வயர் பண்ற டீல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு இவங்க 39,600 crores அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த டீலோட சேர்த்து ஸ்ரீராம் குரூப்பே போர்ட் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. வருண் பேவரேஜஸ் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அவங்களோட சப்சிடரி மூலமா சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ட்வீசாங்கிற நிறுவனத்துல 100% ஆஃப் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணலாங்கிற முடிவுக்கு அவங்களோட போர்ட் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் 1,118 crores இருக்கு. இந்த நிறுவனம் 3 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இது நான் ஆல்கஹாலிக் பேவரேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்டா இருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா வருண் பேவரேஜஸ் இந்த அக்விசிஷனை ஃபர்தரா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் நிறுவனத்துல அவங்களோட ப்ரொமோட்டர் கூடுதலா சில ஸ்டேக்ஸை வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங் பர்சன்டேஜை 19.24% அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 134.99 crores இருக்கு. இது December 19 நடந்திருக்க டீலா இருக்கு. இதுக்கு ஒரு ஷேரோட பிரைஸா 470 rupeesம் டோட்டலா ப்ரொமோட்டர் 28.72 lakh ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் இவங்க கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட் மற்றும் பயோஃபியூவல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஹிந்துஸ்தான் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ங்கிற நிறுவனத்தோட 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்ல இணைஞ்சிருக்காங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.